ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலமாக 2026ஆம் ஆண்டிற்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தோம் அப்படின்னாக்கா ரிஷபராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது திருக்கணிதப்படி வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதி மிட்நைட்டில் 1:50 மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். வாக்கிய கணிதப்படி மே மாதம் 26ஆம் தேதி பகல் மணி 11:07 பயிற்சி ஆகிறார். கோயில்களில் விசேஷங்கள் பார்த்தோம் அப்படின்னாக்கா மே மாதம் 26ஆம் தேதி தான் நடைபெறும். அதனால் அந்த நாட்களில் போயிட்டு வழிபாடு செய்துக்கிறது மிக உத்தமமான ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது ரிஷபராசி அன்பர்களுக்கான இந்த குரு பயிற்சி பலன்கள். ரிஷபராசிக்கு இது நாள் வரலும் குடும்பஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்துக்கு செல்ல இருக்கிறார். அப்போ உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய இந்த 8ஆம் அதிபதி தனக்கு 3ஆம் இடத்தில் செல்வது ஒரு வளர்ச்சிக்கான அமைப்பு தான். எந்த விதத்தையும் தடைக்கான ஒரு அமைப்புகள் எதுவும் கிடையாது. இந்த குரு பயிற்சி முயற்சிகள், நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் சாதகமான ஒரு சூழல்களை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு குரு பயிற்சி அவங்களுக்கு அமையிருக்கு. இந்த வருட காலகட்டத்தில் குறிப்பாக சொல்லப்போனால் 2026 ஜூனில் இருந்து 2027 காலகட்டங்கள் முடிகிற வரலுமே கிரக நிலைகள் இந்த ரிஷபராசிக்கு ஒரு சாதகமான சூழல்களில் தான் இருக்குது. நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து காரியங்களையும் பன்மடங்கு வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. ஒரு சாதகமான ஒரு அமைப்புன்னு சொல்லலாம். பொருளாதார ரீதியான வளர்ச்சிகள், மன நிம்மதி சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வளர்ச்சிகளை தரும். இதில் முக்கியமாக குரு பகவான் 3ஆம் இடத்தில் இருக்கிறனால இருக்கக்கூடிய இடங்கள் அப்படின்றது 3ஆம் இடமானது கடகராசியாக உச்சபலம் பெறுறதுனால ரிஷபராசி அன்பர்களின் இளைய சகோதர அமைப்புகள் வளர்ச்சி பெறுவாங்க. உங்கள் இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல இணக்கமான ஒரு சூழல்கள் ஏற்படுத்தும். உங்களோட இளைய சகோதரத்துக்கு ஏதாவது திருமணமாகாத நிகழ்வுகளோ அல்லது தொழில் வளர்ச்சி, பொருளாதார அபிவிருத்திகள் ஏற்படாமலோ, வெகு நாட்களாக எந்த ஒரு விஷயத்துக்காக ஏங்கி காத்துட்ருக்காங்களோ அந்த அமைப்புகள் உங்கள் இளைய சகோதரத்துக்கு நடைபெறும். இளைய சகோதரத்தினால உங்களுக்கு ஆதாயங்களும் இந்த ஆண்டில் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் மிகவும் சிறப்பாக இருக்குது. அதே நேரத்தில் 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம் அப்படின்னால இந்த ரிஷபராசி அன்பர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறத்துக்கான ஒரு காலகட்டங்கள். முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக இந்த ஆண்டில் வெற்றியை நோக்கிய பயணத்தை எட்டக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த ஆண்டு உங்களுக்கு உதயமாக போகுதுங்க. இந்த குரு பகவான் எப்பொழுதுமே இருக்கக்கூடிய இடத்தை காட்டிலும் பார்க்கக்கூடிய இடங்களுக்கு பலன்கள் அதிகன்று விதிங்க. அப்போ இந்த குரு பகவானோட பார்வையானது உங்களுக்கு 5ஆம் பார்வையாக உங்களோட ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்க இருக்கிறார். அப்போ தன்னோட ராசிக்கு 7ஆம் இடம் என்பது கலஸ்தரஸ்தானம் அப்படின்றனால இந்த ஆண்டில் வெகு நாட்களாக திருமணமாகாமல் காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரப்போகுது. அதே போல் சமுதாயத்தில் உங்களுக்கு மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து, புகழ் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகுது. இதனால் வரலும் கணவன் மனை உறவுகளில் பிரச்சனைகள், பிரிவுகள் அப்படின்ற மாதிரி இருந்த நபர்களுக்கு கணவன் மனை உறவுகளில் ஓரளவுக்கு அந்யுன்ய உறவுகள் பலப்படுறதுக்கான ஒரு காலகட்டங்கள் உண்டு. அதே போல் 7ஆம் இடம் என்பது சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரம், எனக்குன்ற ஒரு அங்கீகாரம் கிடைக்கல, என்னோடய தொழிலுக்கு அங்கீகாரம் கிடைக்கல, எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கலன்னு எதிர்பார்த்துருந்த நபர்களுக்கு உங்களோட தொழிலை பாராட்டி உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான ஒரு காலகட்டங்களாக இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு உதயமாக போகுதுங்க. அதனால் இந்த நேர காலகட்டத்தில் முக்கியமாக இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறனால திருமணம் சார்ந்த விஷயங்கள், குடும்பம் சார்ந்த விஷயங்கள், சமுதாயம் சார்ந்த விஷயங்களில் ஒருபடி முன்னேறக்கூடிய காலகட்டங்களாக உதயமாக போகுது. சமுதாயத்தில் உங்களுக்குன்ற ஒரு மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து, புகழ் உருவாகிறதுக்கான ஒரு காலகட்டங்கள் உதயமாகுதுங்க. அதனால் இந்த ரிஷபராசி அன்பர்கள் கண்டிப்பாக இந்த நேரத்தில் திருமண வயதில் இருக்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக திருமணத்தை முடிச்சுக்கிறது ஒரு நல்ல பலன்கள் ஏற்படுத்தி தருன்று விதிங்க. அதே போல் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தை இந்த குரு பகவான் சமசப்தமாக 7ஆம் பார்வையாக பார்க்க இருக்கிறனால உங்களோட நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு எல்லாமே பதில் விளங்கக்கூடிய விதிகளில் எல்லாமே கிடைக்கும். உங்கள் தந்தை வழி, பாட்டன் வழி சொத்து சோதனால ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். தந்தைக்கும் உங்களுக்கும் ஒரு இணக்கமான சூழல்கள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உதயமாக போகுதுங்க.
தெய்வ அனுகூலம், உங்களோட குலதெய்வத்தின் பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த நேரம் உங்களுக்கு உதயமாக போகுது. இந்த ஆண்டில் கண்டிப்பாக 9ஆம் இடத்துக்கு குரு பார்வை கிடைச்சாலே எண்ணங்கள், தொழில், செயல் எல்லாமே ஒருபடி மேலோங்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உதயமாகும். உங்களோட தந்தை வழி உறவுகள்னால ஆதாயங்கள் உண்டும். தந்தைக்கும் உங்களுக்கும் ஒரு இணக்கமான சூழல்கள் ஏற்படுத்தி தரும். அதனால் தந்தையின் சொல் கேட்டு நீங்கள் நடந்தீங்கன்னா ஓரளவுக்கு வளர்ச்சிகளை பெறக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உதயமாக போகுதுங்க. அடுத்ததாக உங்களோட ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி பகவான் நிற்கிறார். அந்த சனி பகவான் நிற்கக்கூடிய அந்த 11ஆம் இடத்தையே இந்த குரு பகவான் 9ஆம் பார்வையாக பார்க்க இருக்கிறார். இது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு அமைப்பு அப்படின்ற சொல்லலாம். லாபஸ்தானம் என்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம். எல்லா மனிதர்களும் இந்த உலகத்தில் பிறந்துட்டோம் அப்படின்னாக்கா முன் ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியத்தை இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கணுன்ற விதிங்க. இப்போ பாவ புண்ணியங்கள் அனுபவிக்கணும்னா எல்லாமே தேடி வந்துடும். ஆனால் யோகங்கள் அனுபவிக்கணும்னா அது தேடுறதுக்கு வெகு நாட்கள் காத்திருக்கணும். அப்போ இந்த யோகங்கள்லாம் எப்போ செயல்படும்னா இந்த குருவின் பார்வை லாபஸ்தானுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் நடைபெறும். அப்போ இந்த நேர காலகட்டத்தில் நீங்கள் தெளிவாக சொல்ல விரும்புகிறேங்க, லாபஸ்தானத்தில் குரு பகவான் பார்க்க இருக்கனால தொழில் வளர்ச்சி, பொருளாதார அபிவிருத்திகள், குடும்ப மேன்மை, எடுத்த காரியத்தில் வெற்றி, மூத்த சகோதரத்தினால் ஆதாயங்கள், இரண்டாவது திருமணம் பண்ணுறதுக்கான ஒரு யோக காலகட்டங்கள், இது எல்லாமே வளர்ச்சி பெறக்கூடிய காலகட்டங்களாக உருவமாகுதுங்க. அதுவும் இந்த ரிஷபராசிக்கு 11ஆம் இடத்துல சனி வந்ததே மிகப்பெரிய ராஜயோகம்னு சொல்லலாம். 9, 10ஆம் அதிபதிகள் குரு சனி பகவானாக வந்து அவன் லாபஸ்தானத்தில் இருக்கனால இந்த ரிஷபராசிக்கு தொழில் வளர்ச்சி மேலோங்கக்கூடிய காலகட்டங்கள், தொழில் மூலிமா லாபங்களை பெறக்கூடிய காலகட்டங்கள், பல நாள் பிரச்சனைகள் இந்த நேரத்தில் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டங்களானது இந்த ஆண்டில் உங்களுக்கு உதயமாக போகுது. 2வது திருமணம், ஏற்கனவே இது ஒரு திருமணம் நடைபெற்று ரத்தாயிடுச்சு, 2வது திருமணத்துக்காக காத்திருங்கன்னா கண்டிப்பாக இந்த நேரத்தில் திருமணத்துக்காக முயற்சி எடுத்தால் அந்த காரியங்கள் வெற்றியாகும். மூத்த சகோதரத்தினால் ஆதாயங்கள் ஏற்படுத்தி தரும். லாட்ரி யோகங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. லாட்ரி யோகம் அப்படின்னா தமிழகத்தில் நீங்கள் குறிக்கக்கூடாது, மற்ற மாநிலங்கள், மற்ற நாடுகள், சிங்கப்பூர், மலேசியா இந்த மாதிரி வாழக்கூடிய நபர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இது மாதிரி கேட்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ஆண்டில் உங்களோட சுய ஜாதகத்தோடு ஒப்பிட்டு பார்த்து முயற்சி எடுத்து பாருங்கள். லாட்ரி யோகங்களும் உண்டு. திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவரவுகளும் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு காலகட்டங்களாக உண்டு. அதே நேரத்தில் உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு சிறப்பாக இருந்துகிட்ருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் எந்த விதத்தையும் குறைகள் ஏற்படாது. தேக ஆரோக்கியத்தை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏதாவது உடல் பிரச்சனைகள் இருந்தால் அந்த உடல் பிரச்சனைகள் நீங்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உதயமாகும். அதே போல் வீடு மனை வாசல், வண்டி வாகன சுகங்கள் ஏற்படணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பழமையான வண்டி வாகனங்கள் விற்றுட்டு புதுமையான வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. வீடு மனை வாசல் வாங்கி கட்டுவதற்கான ஒரு உகந்த காலகட்டமாக உண்டு. திருமணம் நல்லபடியே நடைபெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் திருமண அமைப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். முதல் தார திருமணமாக இருந்தாலும் சரி, 2ஆம் தார திருமணமாக இருந்தாலும் இந்த நேரத்தில் திருமணத்துக்கான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரதை பார்க்க முடியுதுங்க. அதே நேரத்தில் வெகு நாட்களில் குழந்தைக்காக காத்திருக்கீங்கன்னா 11ஆம் இடம் அதிர்ஷ்டம். அப்போ இந்த நேர காலகட்டத்தில் குழந்தைக்காக காத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஆண் பெண் இருவர் ஜாதகத்தையும் ஒரு தகுந்த ஜோதிடரை கொடுத்து தெளிவாக செக் பண்ணி பார்த்துட்டு குழந்தை பாக்கியத்தில் எதுவும் தடைகள் இல்லை அப்படின்னாக்கா நார்மலாகவே கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஏதாவது குழந்தை பாக்கியத்துக்கான தடைகள் இருக்குன்னா அது சார்ந்த கோயில்களுக்கு பரிகாரம் செய்வதன் நிலவாக குழந்தை பேர் தெரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க. அதேபோல் வியாபாரம் சார்ந்த தொழிலில் இருக்கக்கூடிய நபர்கள் வியாபார வளர்ச்சிகள், தொழில் மேலோங்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். தொழில் வளர்ச்சி பெறக்கூடிய காலகட்டங்கள், விவசாயம் சார்ந்த கால்நடை சார்ந்த விவசாயம் செய்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு கால்நடை அபிவிருத்தி பெறதுக்கான வாய்ப்பு உண்டு. விவசாயம் செழித்தவங்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு உதயமாக போகுதுங்க. ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு ஆன்மீக சிந்தனைகள் மேலோங்கும். தெய்வம் இல்லாமல் எதுவுமே இல்லை அப்படின்றத உணரக்கூடிய செலவுகளுக்கு உங்களுக்கு மனசுலேயே ஒரு ஆன்மீக சிந்தனைகள் உதயமாகும். அதனால் இந்த ஆண்டில் ஆன்மீக சார்ந்த கோயில்களுக்கு போகணும்னா திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயிலுக்கு போயிட்டு வர்றது மிகப்பெரிய ஒரு விசேஷத்தை ஏற்படுத்தி தருன்ற விதிங்க. படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் கல்வியில் வளர்ச்சி அடைவீங்கன்னா லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்த்தாலே கல்வி வளர்ச்சி, பொருளாதார அபிவிருத்தி, குடும்ப மேன்மை, படிப்பில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உதயமாகும். கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உதயமாகிடுச்சுங்க. எத்தனை கோடி ரூபா கடனாக இருந்தாலும் படிப்படியாக இந்த நேர காலங்களில் அதை எப்படி அடைக்கிறது, எதன் மூலிமா வருமானங்களை பெருக்க போகிறோம் அப்படின்றத நீங்கள் நினச்சிக்கிட்டு அந்த கடனை அடைக்கிறதுக்கான இலக்கை நோக்கி பயணிப்பீங்க. அதுக்கு இந்த கிரக நிலைகளும் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்புகள் ஏற்படுத்திடும். ஆனால் இந்த காலகட்டத்தில் யார்கிட்டையும் ஜாமீன் கையெழுத்து மட்டும் போடுறத கொஞ்சம் தவிர்த்து கொள்வது விசேஷத்தை கொடுக்கும்.
இந்த நேரம் 3ஆம் இடத்துக்கு செல்கிறதுனால இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், படிப்பு மாற்றம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துருக்கக்கூடிய நபர்களுக்கு இடமாற்றங்களும், தொழில் மாற்றங்களும், உத்தியோக மாற்றங்களும் ஓரளவுக்கு வளர்ச்சிகளை தரக்கூடிய காலகட்டங்களாக இருக்குது. அதனால் இந்த ஆண்டு குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்குது. குரு பயிற்சி மட்டும் கிடையாது, சனி பகவான் இருக்கக்கூடிய காலகட்டமும் ராகு கேது பலன்களும் ஓரளவுக்கு சாதகமாகவே இருக்குது. இந்த நேர காலகட்டத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு வளர்ச்சியை நோக்கி செயல்படுறீங்களோ அந்தளவுக்கு இந்த நேர காலகட்டத்தில் ஓரளவுக்கு ஆதாயங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் உதயமாகுதுங்க. அதனால் இந்த ஆண்டு ரிஷபராசி என்பவர்களுக்கு ஒரே வழியில் சொல்லணுன்னாக்கா திருமணம், குழந்தை பேறு, தொழில் வளர்ச்சி, பொருளாதார அபிவிருத்தி, குடும்ப மேன்மை, படிப்பில் ஒரு ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள், குழந்தை பேர் சார்ந்த விஷயங்கள், வீடு மனை வாசல் வாங்குவது, கட்டுவது, குடிபெயர்வது, குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறது, இதை மாதிரியான ஒரு சுப நிகழ்வுகள் ஏற்படுறதுக்கான ஒரு காலகட்டங்களாக உதயமாயிடுச்சு. இந்த நேர காலகட்டத்திலேருந்து எந்த அளவுக்கு முயற்சிகள் எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு வளர்ச்சியை நோக்கி பயணத்தை எட்டக்கூடிய காலகட்டம் உதயமாகுது. முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள். நன்றி, வணக்கம்.